உங்க ஃபர்ஸ்ட் ஒர்க் எப்பயுமே அமெச்சூரா தான் இருக்கும். லைக் ஒரு இம்பர்ஃபெக்ட்டா அ உங்களுக்கே தோணும் இதெல்லாம் ஒரு வேலையாடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி இருக்கிறது நல்லது தான். உங்க ஒர்க் ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிட்ச்ல இருந்துச்சுன்னா, அந்த கோடால நீங்க வந்து லேட்டா இறங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஹாய், திஸ் இஸ் யுவானந்த் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இந்த சேனல் நீங்க புதுசுன்னா, நான் எக்ஸ்ப்ளோர் பண்ற விஷயம்லாம் இங்க நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன். கரண்ட்டா மைண்ட் செட், டைம் மேனேஜ்மென்ட் அண்ட் ப்ரொடக்டிவிட்டிய பத்திலாம் பார்த்துட்டுருக்கேன். ஸோ இந்த மாரி கன்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா? லைக் எனக்கு ஒரு பேஷன் இருக்கு. அதுக்கு நான் போய் பிளான் போட போறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பிளான் போட்டுருக்கலாம். லைக் ஒரு 5 இயர்ஸ்க்கோ, 10 இயர்ஸ்க்கோ ஆர் 15 இயர்ஸ்க்கோ. பட் இங்க நம்ம எல்லாரும் பண்ற காமன் மிஸ்டேக் நீங்களும் நானும் சரி, எல்லாரும் பண்ற காமன் மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா? அந்த 5 இயர்ஸ், 10 இயர்ஸ் ஆர் 15 இயர்ஸ்க்கு போட்ட அந்த ரோட் மேப் தான். லைக் ஒரு நார்மல் ஒரு பிகினரா உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. இந்த ஜர்னி இதுக்கு மேல போச்சுன்னா என்ன ஆகும்? 1 மந்த் கழிச்சு என்னென்ன இஷ்யூ வரும்? லைக் அந்த மாரி சில விஷயம்லாம் நமக்கு தெரியாம ஒரு பிளைண்டா நம்ப வந்து அந்த பிளான போட்டுருவோம். லைக் இந்த பிளானிங்ல காமனா எல்லாரும் பண்ற தவறுகள் என்னன்னா, லைக் பிளான் போட்டு அதுக்காக ஓவர் திங்க் பண்ணி தென் அந்த ஒரு பெர்ஃபெக்ட் டைம்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கது தான். லைக் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐடியாவ வேற ஒருத்தன் பண்ணியிருப்பான். அந்த டைம்ல உங்க மனநிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு மட்டும் நீங்க நெனச்சு பாருங்க. என்கிட்ட ஆஃபீஸ் இல்ல, ஸ்டாஃப்ஸ் இல்ல அண்ட் மோரோவர் ஃபர்னிச்சர்ஸ் எனக்கு ஆஃபீஸ்க்கு ஃபர்னிச்சர்ஸ் வேணும் அண்ட் ஒரு பெர்ஃபெக்ட் சிஸ்டம் வேணும். இப்படியெல்லாம் நெனச்சிட்டு இருந்தா, லைக் ஒரு டெல்லில மேனுஃபேக்சர் ஆன ஒரு ப்ராடக்ட் 2டே நாள்ல நம்ம டோர் ஸ்டெப்ல டெலிவரி ஆயிட்டாரு. அமேசான் தான். அமேசான் இனிஷியல் ஸ்டேஜ்ல அவங்க கார் கரேஜ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. லைக் அவங்களுக்கும் தெரியாது தான். பட் அவங்க ஸ்டார்ட் பண்ட்டாங்க. அமேசான் ஆர் எந்த விதமான உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய கம்பெனிஸோட நீங்க அவங்களோட டைம்லைன எடுத்து பார்த்தாலும், அவங்களோட ஸ்டார்ட்டிங் இந்த மாரி ஒரு ஒரு சின்ன இடத்துல ஒரு மாரி இம்பர்ஃபெக்ட்டா தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களோட ஜர்னிய. லைக் அவங்களுக்கும் தெரியாது எப்படி இது போகும். லைக் எந்த மாரி இஷ்யூஸ் எனக்கு வரும் அந்த மாரி. பட் அவங்க பார்த்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாய்ங்க. பட் நீங்களும் நானும் என்ன பண்றோம்னா, அந்த ஒரு பெர்ஃபெக்ட் மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி லைக் நம்ம ஐடியா வந்து அப்படியே துருப்பிடிக்க வச்சுர்றோம். அத வந்து இன்னொருத்தன் எடுத்து பாலிஷ் போட்டு வித்துட்டு போயிர்றான். பட் அந்த ஐடியாவ மேக் பண்ண நம்ப, அந்த ஐடியாவ பார்த்து, அட ச்சை! நம்ப நெனச்சமேடா, அத போய் அவன் பண்ட்டானேடா. ஆர் ஆர் எல்ஸ் நம்ப நெனச்சமேடா, அத போய் ஸ்டார்ட் பண்ட்டானேடா. நம்ப ஸ்டார்ட் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு அந்த கம்பெனி ஒரு 5 வருஷத்துல ஒரு பெரிய கம்பெனியா மாறப்போது. லைக் அவங்க குரோத் அவங்களுக்கு தான் சொந்தம். பட் அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஒரு பிளான வச்சிருப்போம். அந்த அப்போ வந்து என்ன சொல்லும், 5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பிளான் நான் நெனச்சிருந்தேன்டா. அப்போ பண்ணியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு டாப் டக்கரா வந்திருப்பேன். லைக் அந்த மாரி நெனச்சுப்போம். அவன்கிட்டயும் நம்மகிட்டயும் இருக்கிற அதே சேம் டிஃபரன்ஸ். பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். நம்ம அத பார்த்துக்கின்னே இருக்கோம். அவ்வளவுதான். நம்ம பிளான் போட்டு அந்த பேப்பர வேஸ்ட் பண்றத விட, அதே பேப்பர்ல நம்ம வொர்க்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பண்ற மிஸ்டேக்ஸ், நமக்கு வர எரர்ஸ் அந்த பேப்பர்ல நோட் டவுன் பண்ணிட்டு, அத அத லேர்ன் பண்ணி, அத நம்ம அடுத்த வொர்க்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி, அந்த வொர்க்க வந்து 1% இன்கிரீஸ் பண்றோம்ல, அதுல தான் நம்மளோட மொத்த கிக்குமே இருக்கு. அதுல வர சந்தோஷம் அத சொல்லவே முடியாது. லைக் அமெச்சூர் ஒர்க்ங்கிறது ஒரு ஃபெயில் திங் இல்ல. லைக் எப்படி சொல்றேன்னா, ஐயோ! இது இது இப்படி போயிடுச்சே, இதுல நான் ஃபெயில் ஆயிட்டேன். அது இல்ல. இம்பர்ஃபெக்ட் ஒர்க் தான் உங்களோட ப்ரூஃப். எதுக்காகன்னா, எங்கிருந்து வந்தீங்க? எந்த இடத்துலருந்து வந்தீங்க? அப்புறம் எப்படியெல்லாம் அடிபட்டு வந்தீங்க? இதெல்லாம் சொல்ற ப்ரூஃப் தான் அந்த அமெச்சூர் ஒர்க். லைக் அந்த ஒர்க்க நம்ம பண்ணி, அந்த அந்த அமெச்சூர் ஒர்க்லருந்து ஒவ்வொரு ஒர்க்குக்கும் நம்ம அந்த இம்ப்ரூவ்மென்ட் காட்ட காட்ட நமக்கு செல்ஃபாவே நம்ம மேல நமக்கு ஒரு ட்ரஸ்ட்டும் பில்ட் ஆகும். அண்ட் நமக்கு ஒரு ஒரு தைரியமும் வந்துரும். எப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ நான் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி நானு YouTubeல போட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஏகப்பட்ட இஷ்யூஸ் நீங்க கண்டுபிடிக்கலாம். அ என்னோட வாய்ஸ் வந்து ரொம்ப கரகரன்னு கேட்கும். அ ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்தது. பட் 2 மாசம் கழிச்சு, இப்ப நான் வந்து அதுக்குண்டான ஒரு பேசிக் செட்டப் ரொம்ப மினிமலான ஒரு பேசிக் செட்டப் வாங்கி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆடியோ இஷ்யூ கிளியர் பண்ணேன். அ லைட் இஷ்யூ கிளியர் பண்ணேன். என்ட்ட ஏற்கனவே ஃபோன் இருந்தது. அதனால பிரச்சனை இல்ல. வீடியோ போயிட்டு இருக்குது. இதுல என்ன ஒரு டிஃபரன்ஸ்னா, இந்த அந்த அந்த ஃபர்ஸ்ட் வீடியோக்கு அந்த 2 மாசத்துல எனக்கு வந்த வியூஸ் 51 அண்ட் சப்ஸ்கிரைபர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் அது வீடியோ. அதாவது போன சனிக்கிழமை போட்டேன். அந்த 1 மணி நேரத்துல எனக்கு வந்த வியூஸ் 61 வியூஸ். அண்ட் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, புதுசா 4 பேர் ஆட் ஆயிருக்காங்கங்க. அ என்னைய நம்பி ஒரு 4 பேர் அங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. என்னைய நம்பி அந்த 1 மணி நேரத்துல அந்த 61 பேர் பார்த்துருக்காங்க. அந்த நான் ஃபர்ஸ்ட் வீடியோ 51 பேர் அதுவும் சும்மா இல்ல. அதுவும் பெரிய ஒரு நம்பர் தான். 61 நம்பரும் பெரிய நம்பர் தான். என்னடா ஒரு 61 வியூஸ்க்குலாம் இவ்வளவு சந்தோஷப்பட்டுக்கிற, 4 சப்ஸ்கிரைபர் ஏறுனதுக்குலாம் இவ்வளோ சந்தோஷப்பட்டுருக்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோல சப்ஸ்கிரைப் பண்ணவங்கலாம் என் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலீஸ் அண்ட் தெரிஞ்சவங்க எல்லாரும்.
பட் 2வது வீடியோல 4 பேரு என் ரூம் நம்பிரும். 51 பேரு. நான் ரென்ட்‌க்கு இருக்கிற அந்த மொட்டை மாடி நம்பிரும். 61 பேருங்க. எப்படிங்க என்னைய நம்பி எப்படிங்க 61 பேர் சும்மா கூட்ட முடியுமாங்க? வந்துருச்சு பாருங்க. லைக் இது ஒரு தனி சந்தோஷம் காய்ஸ். இது சொன்னாலாம் புரியாது. ஒவ்வொரு ஒர்க்லயும் இந்த மாரி சின்ன சின்ன இம்ப்ரூவ்மென்ட் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த அந்த ஒர்க்ல கிடைக்கிற நம்ம இப்படி பண்ணி நம்ம ஒரு ஒர்க்க குடுத்துருக்கோம். ஸோ, அதுல எனக்கு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாரி எனக்கு தோணுது. நான் பண்ற ஒர்க் ஓகே. இவங்களுக்காகவாவது நான் பண்ணிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு உத்வேகம் வந்துருச்சு. ஓகே இந்த ஒர்க் ஏதோ ஒண்ணு நம்ம கரெக்ட்டான ஒரு பாத்ல போயிட்டுருக்கோம். இந்த ப்ராசஸ் நல்லா இருக்கு கைஸ். நம்ம எப்பயுமே நம்மள ஒரு மாரி ஜாலியாவே வச்சிருக்கும் இந்த ப்ராசஸ். போர் அடிக்காது. ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்போம். அதான் கைஸ். சொல்ல வந்த வேண்டியத நான் சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கும் கண்டிப்பா ஒரு கோல் ஆர் பேஷன் ஏதோ ஒண்ணு இருக்கும். அத செட் பண்ணுங்க. ரொம்ப பிளான் போடாதீங்க. அத ஸ்டார்ட் பண்ண தேவையான ஒரு இனிஷியல் கிக் ஸ்டார்ட் பண்ண ஃபியூல ஊத்துங்க. அதாவது ஒரு பிளான போடுங்க. வண்டி பாட்டுக்கு தாராளமா போய்க்கினே இருக்கும். போற வழியில கார்பரேட்டர்ல பிரச்சனையா இருந்தாலும், இன்ஜின்ல பிரச்சனையா இருந்தாலும், ஒரு மெக்கானிக்க கூட்டு வந்து ரெடி பண்ணிட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ அம்புட்டு தான் கைஸ். நான் சொல்ல வந்த வேண்டியத எல்லாமே சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. உங்களோட பேஷன் என்ன? ஆர் நான் இதுல இப்ப இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏதோ ஒண்ணு. இந்த வீடியோ பார்த்து ஒரு 4 பேரு மாறுனாங்கன்னா எனக்கு ஜாலி. அது ஒரு ஜாலி தான். அப்படியே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கும் நிக்காம. அண்ட் என்னோட சேனல் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அ ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன். ம். அமெச்சூரா தான் இருக்கும். எப்பயும் போல. அ அதுல இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறேன். அப்படி உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.